ஹல்லேலூயா. நம்ம எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். அந்த தூயரை நாம் ஸ்தோத்தரிப்போம். அந்த பரிசுத்தமான ஆண்டவரை நாம் ஸ்தோத்தரிப்போம். கூப்பிடுகிற யாவருக்கும் சமீபமாய் இருக்கிறவரை ஸ்தோத்தரிப்போம். தேடுகிற யாவருக்கும் பலன் அளிக்கிறவரை நாம் ஸ்தோத்தரிப்போம். உங்க இருதயத்தில் எந்த அளவுக்கு ஆண்டவர் மேல வாஞ்சை இருக்கிறதோ அந்த வாஞ்சையை வெளிப்படுத்தி தேவனை ஸ்தோத்திரம் பண்ணுங்கள். ஆவியானவரே உம்மை துதிக்கிறோம்ப்பா. கோடா கோடி ஸ்தோத்திரம் ஏறெடுப்போம். ராஜாதி ராஜன் தேவாதி தேவன் இயேசு கிறிஸ்துவுக்கே மகிமை என்று பாடி நம் ஆண்டவருடைய தூய நாமத்தை உயர்த்துவோம். ஸ்தோத்திரம் ஏறெடுப்போம். ராஜாதிராஜன் தேவாதி தேவன் இயேசு கிறிஸ்துவுக்கே மகிமை. ராஜாதிராஜன் தேவாதி தேவன் இயேசு கிறிஸ்துவுக்கே மகிமை. பரிசுத்தவான்கள் சபை நடுவே தரிசிக்கும் தேவன் சமூகத்திலே. பரிசுத்தவான்கள் சபை நடுவே தரிசிக்கும் தேவன் சமூகத்திலே. அல்லேலூயா அல்லேலூயா. ஆவியில் பாடி மகிழுவோம். ஆண்டவர் இயேசுவை கொண்டாடுவோம். ஆண்டவர் இயேசுவை கொண்டாடுவோம். கோடா கோடி ஸ்தோத்திரம் ஏறெடுப்போம். ராஜாதிராஜன் தேவாதி தேவன் இயேசு கிறிஸ்துவுக்கே மகிமை. ராஜாதிராஜன் இயேசு கிறிஸ்துவுக்கே மகிமை. கிருபாசன தன்னை நெருங்குவோம். திருரத்தம் கரத்தில் ஏந்தி நிற்போம். கிருபாசன தன்னை நெருங்குவோம். திருரத்தம் கரத்தில் ஏந்தி நிற்போம். அல்லேலூயா அல்லேலூயா. கண்டேன் சகாயம் இரக்கமே. கர்த்தர் கிருபை என்றும் உள்ளது. கர்த்தர் கிருபை என்றும் உள்ளது. கோடா கோடி ஸ்தோத்திரம் ஏறெடுப்போம். தேவாதி தேவன் இயேசு கிறிஸ்துவுக்கே மகிமை. ராஜாதிராஜன் தேவாதி தேவன் இயேசு கிறிஸ்துவுக்கே மகிமை. குருவி பறவை வானம் பாடியே கவலையின்றி பறந்து பாடுதே. குருவி பறவை வானம் பாடியே கவலையின்றி பறந்து பாடுதே. அல்லேலூயா அல்லேலூயா. அற்புதமான சிருஷ்டிகரே அந்த விசுவாசம் கற்றறிந்தோம். அந்த விசுவாசம் கற்றறிந்தோம். கோடா கோடி ஸ்தோத்திரம். ராஜாதிராஜன் தேவாதி தேவன் இயேசு கிறிஸ்துவுக்கே மகிமை.
அன்றென்று தந்தம்மை ஆதரித்தே, அன்றென்று தந்தம்மை ஆதரித்தே. கோடா கோடி ஸ்தோத்திரம் ஏறெடுப்போ. தேவாதி தேவன் இயேசு கிறிஸ்துவுக்கே மகிமை. ராஜாதி ராஜன் தேவாதி தேவன் இயேசு கிறிஸ்துவுக்கே மகிமை. கணக்கில்லா நன்மைகள் கர்த்தர் செய்தே, கருத்துடன் பாடி நன்றி கூறுவோம். கணக்கில்லா நன்மைகள் கர்த்தர் செய்தே. அல்லேலூயா அல்லேலூயா, தேவகுமாரன் வந்திடும் நாம் தூய முகம் கண்டு கெம்பீரிப்போம். தூய முகம் கண்டு கெம்பீரிப்போம். கோடா கோடி ஸ்தோத்திரம் ஏறெடுப்போம். ராஜாதிராஜன் தேவாதி தேவன் இயேசு கிறிஸ்துவுக்கே மகிமை. ராஜாதிராஜன் தேவாதி தேவன் இயேசு கிறிஸ்துவுக்கே மகிமை. ஹல்லேலூயா. நம்ம எல்லாம் நம்முடைய துதியினால், நம்முடைய ஸ்தோத்திர பலிகளினால் தேவனை மகிமைப்படுத்துவோம். ஆண்டவரை நாம் ஆராதிப்போம். அவர் துதிக்கு பாத்திர, அவர் மகிமையின் தேவன், அற்புதமானவர். ஹல்லேலூயா. இம்மட்டு நம்மை கிருபையாய் நடத்தி இருக்கிறார். எல்லா விதங்களிலும் ஒரு குறைவில்லாமல் ஆண்டவர் நம்மை நடத்தி இருக்கிறார். கூப்பிட்ட நம்முடைய கூப்பிடுதலுக்கு அவர் செவி கொடுத்தார். கர்த்தரையே துதிப்பேன், காலமெல்லாம் துதிப்பேன். எந்த நேரத்தில் அவரை நான் துதிப்பேன். அவர் வல்லமை உள்ளவர் என்று நான் சொல்லி நான் அவரை மகிமைப்படுத்துவேன். அவர் நல்லவர் என்று உண்மையிலேயே நான் மனதார அவரை ஸ்தோத்தரிப்பேன். என எனக்கு விடுதலை கொடுத்தார், எனக்கு அற்புதம் செய்தார், என் ஜெபத்திற்கு பதில் தந்தார், என் எல்லைகளை விரிவடைய செய்தார், என் சரீரத்தில் சுகத்தை கொடுத்தார், என் தேவைகளை சந்தித்தார். அவரை நான் மனதார துதிப்பேன். உம்மை மகிமைப்படுத்துகிறோம் ஆண்டவரே. துதிகளிலே வாசம் செய்கிறவரே, செங்கடலை பிளந்தவரே, வானங்களை ஞானமாய் உண்டாக்கினவரே, தாழ்வில் எங்களை நினைத்தவரே, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம்பா. பூமியின் குடிகளே, நீங்கள் எல்லாரும் கர்த்தரை கம்பீரமாய் பாடுங்கள். மகிழ்ச்சியோடு கர்த்தருக்கு ஆராதனை செய்து ஆனந்த சத்தத்தோடு அவர் சந்நிதி முன் வாருங்கள். நாம் அல்ல, அவரே நம்மை உண்டாக்கினார். நாம் அவர் ஜனங்களும் அவர் மேய்ச்சலின் ஆடுகளுமாயிருக்கிறோம் என்று முழு உலகத்திலும் உள்ள ஜனங்களுக்கு துதிப்பதற்கு அழைப்பு கொடுத்திருக்கிறார். நம்மையெல்லாம் மீட்டெடுத்து ஆமே இந்த அழைப்பிற்கு பங்குள்ளவர்களாய் மாற்றி இருக்கிறார். நமக்காக அவர் தன்னுடைய இரத்தத்தை கிரயமாக செலுத்தி இருக்கிறார். இன்னைக்கு நாம் விடுவிக்கப்பட்டவர்களாய் இருக்கிறோம், மீட்கப்பட்டவர்களாய் இருக்கிறோம், ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாய் இருக்கிறோம். மகிழ்ச்சியோடு தேவனை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். அல்லேலூயா. கர்த்தரையே துதிப்பேன், காலமெல்லாம் துதிப்பேன். கர்த்தரையே துதிப்பேன், காலமெல்லாம் துதிப்பேன். வல்லவர் நல்லவர் கிருபை உள்ளவர் என்றே பாடுவேன். வல்லவர் நல்லவர் கிருபை உள்ளவர். கர்த்தரையே துதிப்பேன். நல்ல கைதட்டி பாடுவோம். கர்த்தரையே துதிப்பேன். நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கதறி கூப்பிட்டேன். ஓ ஜீசஸ்,
நெருங்கி வந்து குரலை கேட்டு விடுதலை கொடுத்தார். நெருங்கி வந்து குரலை கேட்டு விடுதலை கொடுத்தார். கர்த்தரையே துதிப்பே, கர்த்தரையே துதிப்பே. எனக்கு உதவும் கர்த்தர் எனது நடுவில் இருக்கிறார். உங்கள் நடுவில் உங்களுக்கு உதவி செய்யும் சகாய எதிரியான அலகையை நான் எதிர்த்து வென்றிடும். எதிரியான சாத்தானை நான் கர்த்தரையே துதிப்பே, கர்த்தரையே துதிப்பே. எனது பலனும் எனது மீட்பும் கீதமுமானா. எங்கள் பலனே நம்பியிருக்கும் கேடகமும் கோட்டையுமானா. நம்பியிருக்கும் கேடயமும் கோட்டையுமானா. கர்த்தரையே துதிப்பே, கர்த்தரையே துதிப்பே. கர்த்தர் எனது பக்கம் இருக்க எதற்கும் பயம் இல்லை. கடுகளவும் பாவம் என்னை அணுக முடியாது. கடுகளவும் பாவம் என்னை அணுக முடியாது. கர்த்தரையே துதிப்பே, ஓ கர்த்தரையே துதிப்பே. வல்லமை மிக்கவர் செயல்கள் பல எனக்கு செய்தாரே, இன்றைக்கும் செய்வார். உயிரோடு இருந்து உலகத்திற்கு எடுத்து சொல்லுவேன். உயிரோடு இருந்து உலகத்திற்கு எடுத்து சொல்லுவேன். கர்த்தரையே துதிப்பே, கர்த்தரையே துதிப்பே. வீடு கட்டுவோர் புறக்கணித்தது மூளை கல்லாயிற்று. கர்த்தரை செய்தார் கண்களுக்கெல்லாம் ஆச்சரியம் இது. கர்த்தரை செய்தார் கண்களுக்கெல்லாம் ஆச்சரியம் இது. கர்த்தரையே துதிப்பே, ஓ கர்த்தரையே துதிப்பே. வல்லவர் நல்லவர் கிருபை உள்ளம் என்றே பாடுவேன். வல்லவர் நல்லவர் கிருபை உள்ளவர் இயேசு. வல்லவர் நல்லவர் கிருபை உள்ளவர். ஓஹோ வல்லவர் நல்லவர் கிருபை உள்ளவர் என்றே. நல்ல கரங்களை தட்டி சந்தோஷமா ஏசப்பா, உம்மை போல வல்லவர் இல்லை, உம்மை போல நல்லவர் இல்லை, உம்மை போல கிருபை பாராட்ட யாரும் இல்லை. உம்மை நாங்கள் துதிக்கிறோம் ஆண்டவரே. நல்ல ஆவியில களி கூர்ந்து அந்நிய பாஷைகளை பேசி எனக்கு நெருங்கி வந்து உதவி செய்தவரே, என் கூப்பிடும் சத்தத்தை கேட்டு அருகில் வந்து என்னை ஆசீர்வதித்தவரே, எனக்காக உம்முடைய வல்லமையை வெளிப்படுத்தினீரே, உம்முடைய ஓங்கிய புயத்தை வெளிப்படுத்தினீரே, உம்முடைய பலத்த கரத்தை என்னை மீட்கும்படியாக வெளிப்படுத்தினீரே. வீடு கட்டுகிறவர்கள் ஆகாது என்று தள்ளின கல்லே மூளைக்கு தலைக்கல்லாயிற்று என்ற வார்த்தையின்படி என்னை இன்றைக்கு ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்தி இருக்கிறீரே. என் பலனாய் மாறி இருக்கிறீரே. உம்மை நான் துதிப்பேன் ஆண்டவரே. Thank you Jesus. நன்றி ஆவியானவரே, பரிசுத்தரே, உம்மை துதிக்கிறோம்பா. பரலோகத்தில் நடக்கும் அந்த ஆராதனை காட்டிலும் எங்களுடைய ஆராதனையில் நீர் விருப்பமாக இருப்பதற்காக ஸ்தோத்திரம். எங்களுடைய துதிகளில் நீர் பிரியப்படுகிறதற்காக ஸ்தோத்திரம். அல்லேலூயா, ஆமென். எங்களுடைய துதிகளிலே நீர் உலாவுகிறதற்காக ஸ்தோத்திரம். உம்மை போல ஒரு தெய்வம் இல்லை. சர்வ வல்லவரே, துதிகன மகிமைக்கு பாத்திரரே, உம்மை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம். தாவீது சொல்றார், என்னோடு கூட கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள், நாம் ஒருமித்து அவர் நாமத்தை உயர்த்துவோமாக. அப்ப ஒரு நபராய் கர்த்தரை துதிப்பது ரொம்ப ஆசீர்வாதம் தான், நல்லது, அவசியம்தான். அதே நேரத்தில் மீட்கப்பட்டவர்களாய், ரட்சிக்கப்பட்டவர்களாய்,
அபிஷேகம் பண்ணப்பட்டவர்களாய், அழைக்கப்பட்டவர்களாய், தெரிந்து கொள்ளப்பட்டவர்களாய், தேவனுடைய பிள்ளைகளாய் ஒரு கூட்டம் இணைந்து கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்றாங்கன்னா உண்மையிலே அதில் பலத்த மாற்றங்களை பார்க்கலாம், பலத்த கிரியைகளை பார்க்கலாம், சத்துருவின் கோட்டைகள் உடைக்கப்படுகிறத பார்க்கலாம், அற்புதங்கள் நடப்பதை பார்க்கலாம், வானங்கள் திறக்கப்படுகிறத பார்க்கலாம். இணைந்து துதிப்பதில் அவ்வளோ ஆசீர்வாதத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். ஒருமித்து கர்த்தரை மகிமைப்படுத்துகிறதில் அவ்வளோ நன்மையை கர்த்தர் வைத்திருக்கிறார். அதனால தான் வசனத்தில், சங்கீதத்தில் நம்ம படிக்கிறோம், இதோ சகோதரர் ஒருமித்து வாசம் பண்ணுகிறது, அது எத்தனை நன்மை, அது எவ்வளவு இன்பம். அல்லேலூயா. அந்த ஆசீர்வாதங்கள் குறைவானது அல்ல, அது மேலானது. ஆமே. நம்ம ஒவ்வொரு முறை இணைந்து துதிப்பது, இணைந்து பாடுவது, இணைந்து ஆராதிப்பது நமக்கு விரோதமாக இருக்கிற சங்கிலிகளை அது அறுத்து போடுகிறது. ஆமே. சத்துருவின் வல்லமைகளை அது நொறுக்கி போடுகிறது. ஆமே. நமக்கு வேண்டிய பலன் கிடைக்கிறது. நமக்கு முன்பாக இருக்கிற கோணலானது எல்லாம் செவ்வையாய் மாறுகிறது. ஒருமித்து துதிப்பதை ஒரு நாளும் சாதாரணமா நினைக்காதீங்க. அல்லேலூயா. இணைந்து ஆராதிப்பதை ஒரு நாள் அற்பமா என்ன வேண்டாம். ஆமென். அல்லேலூயா. ஒருவன் 1000 துரத்துவான், 2 பேர் 10,000 துரத்துவான். அல்லேலூயா. புரியுதா? அந்த பலம் புரியுதா உங்களுக்கு? அந்த வலிமை புரியுதா? அந்த வல்லமை புரியுதா? அப்போ நம்ம எல்லாம் ஒரு மனப்பட்டு நல்ல ஸ்தோத்திரம் பண்ண ஆரம்பிச்சிட்டோம்னா, ஆண்டவரை ஆராதிக்க ஆரம்பிச்சிட்டோம், ஆண்டவரை துதிக்க ஆரம்பிச்சிட்டோம்னா அது எவ்வளோ பெரிய அரணா மாறுது பாருங்க. நல்ல கரங்களை உயர்த்தி ஆவியிலே சந்தோஷமா ஆமென் உம்முடைய பரிசுத்த பிரசன்னத்தை வாஞ்சித்து துதிக்கிறோம். உம்முடைய மகிமையின் சாயலால் திருப்தியாக நாங்கள் விரும்புகிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. அல்லேலூயா. பரலோகமே உம்மை துதிப்பதா, கர்த்தாவே அங்கே வாழ்கிறேன், உம் ஆலயத்தில் உம்மை துதிக்கிறோம், கர்த்தாவே எழுந்தருளும். பரலோகமே உம்மை துதிப்பதா, கர்த்தாவே அங்கே வாழ்கிறேன், உம் ஆலயத்தில் உம்மை துதிக்கிறோம். துதிக்கிறோம், துதிக்கிறோம், உண்டாக கூடி துதிக்கிறோம். அல்லேலூயா. துதிக்கிறோம். நல்ல சத்தமா வாய் திறந்து பாடுங்க. பரலோகமே உம்மை துதிப்பதா, கர்த்தாவே அங்கே வாழ்கிறேன், உம் ஆலயத்தில் உம்மை துதிக்கிறோம், கர்த்தாவே எழுந்தருளும். உந்தன் நாமம் உயர்த்தும் இடத்தில் அங்கே வாசம் செய்வீர், உந்தன் நாமம் உயர்த்தும் இடத்தில் அங்கே வாசம் செய்வீர். துதிக்கிறோம், துதிக்கிறோம், உண்டாக கூடி துதிக்கிறோம். அல்லேலூயா. துதிக்கிறோம், உண்டாக கூடி துதிக்கிறோம். பரலோகமே உம்மை துதிப்பதா. நல்ல வாய் திறந்து உணர்ந்து பாடுங்க ஒரு மனதோடு. உம்மை போல் ஒரு தெய்வம் இல்லை, சர்வ வல்லவரே. உம்மை போல் ஒரு தெய்வம் இல்லை, சர்வ வல்லவரே. துதிக்கிறோம், ஒன்றாக கூடி துதிக்கிறோம். அல்லேலூயா. துதிக்கிறோம், ஒன்றாக கூடி துதிக்கிறோம். பரலோகமே உம்மை துதிப்பதா, கர்த்தாவே அங்கே வாழ்கிறீர், உம் ஆலயத்தில் உம்மை துதிக்கிறோம், கர்த்தாவே எழுந்தருளும். துதியும் கனமும் மகிமை எல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். துதியும் கனமும் மகிமை எல்லாம் உமக்கே செலுத்து
துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம், ஒன்றாக கூடி துதிக்கிறோம். அல்லேலூயா துதிக்கிறோம், ஒன்றாக கூடி துதிக்கிறோம். பரலோகமே உம்மை துதிப்பதா, கர்த்தாவே அங்கே வாழ்கிறேன். உம் ஆலயத்தில் உம்மை துதிக்கிறோம். பரலோகமே உம்மை துதிப்பதா, கர்த்தாவே உம் ஆலயத்தில் உம்மை துதிக்கிறோம். கர்த்தாவே எழுந்தருளும். ஹல்லேலூயா. தேவ பிரசன்னத்தில் வாய் திறந்து உச்சரிக்கும் ஒவ்வொரு வார்த்தைகளும் மிகவும் கனத்திற்குரியவைகள், மிகவும் முக்கியமானவைகள். அதனால தான் ஆண்டவர் பாருங்க, என் ஜனங்கள் என்னை ஆராதிக்க அவர்கள் தேவ சன்னிதானத்திற்கு வரும்போது ஆசாரியர்கள் அவர்களை ஆசீர்வதிக்க வேண்டும். அல்லேலூயா. மோசே பாருங்க, ஒரு இடத்துல பாளையம் இறங்க போகிற ஒரு நிலைமை வந்துட்டுனா, கர்த்தாவே 1000 வருடங்களாகி உம்மிட ஜனத்தினிடத்தில் என்ன செய்யுங்க, நீ திரும்புவீராக. அவர் வந்து இருக்கணும், அந்த வாய் திறந்து அவர் பேசுவார். திரும்ப பாளையம் இறங்கும் போது நீர் அவர்களுக்கு முன்பாக புறப்படுவீராக. அல்லேலூயா. அப்படியே நடக்கும். ஏன்னா நம்முடைய நாவிலே கர்த்தர் அப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதமான அதிகாரத்தை வைத்திருக்கிறார். அதுல ஜீவனை கர்த்தர் வைத்திருக்கிறார். அல்லேலூயா. நம்முடைய அந்த விசுவாசத்தை தேவ பிரசன்னத்தில் உச்சரிக்கும் போது, ஆவியின் ஏவுதல்ல அந்த வார்த்தைகளை நாம் அறிக்கையிடும் போது அது மாற்றங்களை கொடுக்கிறது, அது ஜீவனை உண்டாக்குகிறது. அல்லேலூயா. ஆண்டவர் அந்த அதிகாரத்தை தந்திருக்கார். எத்தனை பேர் நம்புறீங்க? உங்க வாயின் வார்த்தைகளிலே கர்த்தர் அந்த ஆசீர்வாதமான அதிகாரத்தை வைத்திருக்கிறார். அல்லேலூயா. அதனால்தான் துதித்தலும் சபித்தலும் ஒரே வாயிலிருந்து என்ன செய்யக்கூடாது, வரக்கூடாது. அல்லேலூயா. வாயை பயன்படுத்தும் போது கவனமா பயன்படுத்தணும். ஏன்னா சொற்களின் மிகுதியில பாவம் இல்லாமல் போகாது. அல்லேலூயா. உன் மாம்சத்தை பாவத்திற்குள்ளாக்க உன் வாய்க்கு என்ன செய்யாத, நீ இடம் கூடாத. அப்ப கர்த்தர் நமக்கு பேசுறதுக்கு நல்ல கிருபையை தந்திருக்கிறோம், நல்ல நாவை தந்திருக்கிறான். எதனாலும் பேசக்கூடாது, என்னன்னாலும் பேசக்கூடாது. முர்தைகளை குறித்து வேதத்தில் வாசிக்கிறோம், அவன் யூத ஜனங்களுடைய நன்மைக்காக அவன் பேசுகிறவனா இருந்தான். அல்லேலூயா. ஆபிரகாமை பாருங்க, அவன் பரிந்து பேசுகிறவனா இருந்தான். சோதோம் கொமோரா பட்டணம் அழிக்கப்பட போகிற அந்த உண்மை அவனுக்கு தெரியப்படுத்தப்பட்ட போது ஆண்டவர்கிட்ட பரிந்து பேசிட்டே இருக்கான் பாருங்க. அல்லேலூயா. பரிந்து பேசுறான். யோசேப்பு தன்னுடைய சகோதரர்கள் தகப்பனார் அந்த பார்வோனிடத்தில் வந்தபோது அவர்களுடைய குடியிருப்பிற்காக அவன் பேசுறான் பாருங்க. எனக்கு அதிகாரம் இருக்கு, நான் தான் இப்போ இந்த எகிப்துக்கே முழு பொறுப்பு, உங்களுக்கு நான் இவ்வளோ இது பண்ணுறேன், எனக்கு நீங்கள் அதனால கண்டிப்பாக இப்படி தான் தரணும் அப்படிலாம் கேட்கல பாருங்க. ரொம்ப ரெக்வஸ்ட் பண்ணி கேட்குறான். அதிகாரத்தை அந்த வாயில நம்ம பார்க்க முடியல, ஆணவத்தை அந்த வாயின் வார்த்தையில் நம்ம பார்க்க முடியல. எவ்வளோ தன்மையா பேசுறான் பாருங்க, எவ்வளோ இறங்கி பேசுறான் பாருங்க. தகப்பனுடைய இறுதி மரியாதைக்கு பார்வோனுடைய உத்தரவுக்காக எப்படி பேசுறான் பாருங்க. அல்லேலூயா. தேவன் நம்முடைய வாயின் வார்த்தைகளை அவர் கவனிக்கிறார். ஆலயத்துக்கெல்லாம் நீ போறவன் வாயின் வார்த்தை சுருக்கமா இருப்பதாக. கர்த்தர் வாயின் வார்த்தைகளை பார்க்கிறார். ஏன்னா ஒவ்வொரு வார்த்தைக்கும் நியாய தீர்ப்பு நாள்ல கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். அலப்புகிற மூடனா இருக்காது அப்படின்றாரு. அதனால தாவீது இதை புரிஞ்சு சொல்றான், கர்த்தாவே என் வாயின் வார்த்தைகளும் என் இருதயத்தின் தியானமும் உமக்கு முன்பாக பிரியமா இருக்கட்டும். நான் வாயை திறந்தாலே கருத்தா பேசணும் ஆண்டவரே. நான் வாயை திறந்தாலே உப்பால் சாரமேற்றப்பட்ட வார்த்தைகளை பேசணும் ஆண்டவரே. நான் வாயை திறந்தாலே கிருபை பொருந்தின வார்த்தைகளை
நான் பேசணும் ஆண்டவரே. என் வாயின் வார்த்தைகள் அநேக காயங்களை கட்டணும் ஆண்டவரே. என் வாயின் வார்த்தைகள் அநேகருடைய கண்ணீரை துடைக்கணும் ஆண்டவரே. என் வாயின் வார்த்தைகள் தைரியம் இல்லாத இதயத்தை நான் திடப்படுத்தணும் ஆண்டவரே. எல்லாவற்றுக்கும் மேலாக என் வாயின் வார்த்தைகள் உம்முடைய புகழை அறிவிக்க வேண்டும் ஆண்டவரே. உம்முடைய நாமத்தை பறைசாற்ற வேண்டும் ஆண்டவரே. உம்முடைய ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை சொல்ல வேண்டும் ஆண்டவரே. நீர் எனக்கு செய்த நன்மைகளை பகிர்ந்து கொள்ள வேண்டும் ஆண்டவரே. என் வாயின் வார்த்தைகளிலே நான் கவனமாயிருக்க எனக்கு கிருபை தாரும். எத்தனை பேர் அர்ப்பணிக்க ஆயத்தமா இருக்கீங்க? கரங்களை உயர்த்தி இந்த நாளின் ஒவ்வொரு நிமிடமும் உந்தன் நினைவால் நிரம்ப வேண்டும். அப்ப இருதயத்தில் ஆண்டவரை நினைக்கிற நினைவு நிறைந்திருந்தால் இருதயத்தின் நிறைவினால் வாய் பேசும். அப்ப நம்ம பேசுற ஒவ்வொரு வார்த்தையும் ஆசீர்வாதமா இருக்கும், கர்த்தரை மகிமைப்படுத்துகிறதா இருக்கும். கரங்களை உயர்த்தி அல்லேலூயா. இந்த நாளின் ஒவ்வொரு நிமிடமும் உந்தன் நினைவா நிரம்ப வேண்டும். இந்த நாளின் ஒவ்வொரு உந்தன் நினைவா. ஜபத்தோட கேளுங்க. என் வாயின் வார்த்தை எல்லாம் பிறர் காயம் ஆற்ற வேண்டும். என் வாயின் வார்த்தை எல்லாம் பிறர் காயம் ஆற்ற வேண்டும். ஆராதனை 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 அன்பர் இயேசு ஆவியான அன்பர் இயேசு ஆவியான. கர்த்தாவே, எங்களை முற்றிலும் அர்ப்பணிக்கிறோம். எங்கள் நாவுகளை கவனமாய் கையாளும் கிருபைகளை, ஞானத்தை எங்களுக்கு தாரும். எங்கள் வாயினால் உம்முடைய புகழ் அறிவிக்கப்பட வேண்டும். உம்முடைய மகிமையான செயல்கள் விவரிக்கப்பட வேண்டும். ராஜ்யத்தின் சுவிசேஷம் அறிவிக்கப்பட வேண்டும். அதற்கு எங்களை அர்ப்பணிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. For prayer contact, Pastor J. J. Kumar, El Shaddai Ministries, 9500252586, Surandai.